மன்னிப்பே இல்லாத பாவம். நல்லா இது நோட் பண்ணிக்காங்க. பிறனுடைய மனைவியை தொடுகிறவனும் அப்படியே அவன் ஆக்கினைக்கு தப்பா. யூதர்களுடைய டெம்பிள் போனேன் இதுக்கு. அப்போ பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நமக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு கடரெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த உள்ள அந்த ஆசாரியன் மட்டும்தான் போவார். அந்த வாசல்லர் வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று, 2 வசனம் ஹீப்ரூவில் எழுதியிருந்துச்சு. அதை ஹீப்ரு தெரிஞ்சவர்கிட்ட கேட்டேன், இது என்ன எழுதியிருக்குன்னு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடும் அன்பு கூர்வாயாக என்பதே அவர் ஒருவரே கர்த்தர். இடது பக்கம். வலது பக்கம் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தேன். அவர் வாசிச்சு சொன்னார், பிறன் மனைவியை இச்சையாதிருப்பாயாக. ஏங்க இதுக்கு என்ன சம்மந்தம்? இது மன்னிக்கப்படாத பாவம் சார். கைகளை தட்டி, இது மன்னிக்கப்படாத பாவம். எவ்வளவு துணிகரம் பாருங்க. இப்போ பிறனுடைய புருஷனையும் சரி, பிரத்தியாளுடைய புருஷனையும் சரி, பிறனுடைய மனைவியும் சரி, அவனை தொடுகிறவன் ஆக்கினைக்கு தப்பான்.